இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று, கடவுளை சார்ந்து வாழும் வாழ்க்கை, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கை, அவரை முழுவதுமாக நம்பும் ஒரு வாழ்க்கை. மனிதனை நம்பாமலும், மனித செயல்களை நம்பாமலும், மனிதனுடைய ஈர்ப்புக்கோ பிசாசனுடைய ஈர்ப்புக்கோ தலை வணங்காமலும், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ நான் அதை படி தான் செய்வேன் அப்படின்னு நினச்சி முடிவெடுத்து செய்கிற ஒரு வாழ்க்கை முறை ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இருக்கிறது இன்னொரு வாழ்க்கை முறை. இது 2 தான். இடையிலெல்லாம் விதவிதமாக இருக்குது. கடவுளை கேட்குற மாதிரி கேட்பாங்க, ஆனால் தான் நினச்சதை செய்வாங்க. அப்படிலாம் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம இங்கே பேச வரல. இங்கே 2 விதமான வாழ்க்கை தான் இருக்குது. ஒன்று, பிசாசு, இந்த உலக ஈர்ப்புக்கு நாம் கீழ்ப்படிவது, இல்லாவிட்டால் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது. 2 தான். அதை பற்றி தான் இன்றைக்கி வாசகங்கள் வருது. இப்போ இன்றைக்கி நற்செய்தியில் கடவுள் இத்தகைய ஒரு சோதனையை எப்படி வெல்கிறார், உலகத்துக்கா கடவுளுக்கா அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னு காமிக்கிறது தான் இன்னையோட நற்செய்தி. படிக்கலாமா? மத்தேயு 4:1-11. இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பு இருந்தார். அதன் பின் பசியுற்றார். இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, நமக்கு கற்பிப்பதற்காக இந்த ஒரு காரியம் அங்கு நடக்கிறது. நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு காரியம் ஆண்டவர் செய்கிறார். கடவுளே, பரிசுத்தாவியானவரே அவரை சோதிப்பதற்காக கொண்டு போய் அங்கே வைக்கிறார். பிசாசுகிட்ட கையெழுகிறார், சோதி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாம் பல நேரத்தில் நம்மளையே கையெழுச்சிடுறோம் இல்லையா? ஆமாம், நான் கடவுளுடைய ஆள் தான், ஆனாலும் இன்னைக்கு இது எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில பாவங்களை நம்ம செஞ்சு முடிச்சிடுறோம். இன்னைக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம். அது பல விதமான பாவங்கள் இருக்குது. என்னென்ன விதமான பாவங்கள்? முதல் பாவம் என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்காக எல்லா வேலையும் பண்ணுறது. எனக்கு சம்பளம் குறைஞ்சிடக்கூடாது, என் சாப்பாடு கரெக்டாக வந்து சேர்ந்துடணுன்றதுக்காக எல்லா வேலையும் பண்ணுறது. அது உண்மையிலேயே அல்பமாக சில சாப்பாடு விஷயத்துலேயும் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. பெஸ்ட்டு சாப்பாடை தனக்குன்னு வச்சுக்கிறது, இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக தனக்கு எடுத்துக்கிறது, இல்லாட்டி ஒரு கெட்டு போனதோ இல்லாட்டி வேறு ஏதாவது அப்படி நல்லது மட்டும் நம்ம எடுத்து தெரியாத மாதிரி அடுத்தவங்களுக்கு அதை அப்படி கொடுத்துட்றது. இதெல்லாம் நிறைய நடக்க தான் செய்யும். அல்பமாக அப்படி நம்ம நிறைய செய்கிறோம். இதெல்லாம் நம்ம அல்பம்னு நினைக்கிறோம். பட்டு கடவுள்னால இது அல்பமாக இல்லை. அவர் நீ உண்மையிலும் ஆவியிலும் உன்னை தொழும்படியாக தான் உன்னை படைச்சிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பு என்பது அதுதான். உண்மை, இந்த உண்மை என்பது நேர்மை, இதெல்லாம் இந்த ரைச்சஸ்னஸ், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ யாருக்காகவோ நாம் நடிக்க வேண்டிய நடிகர்களாக நாம் இருந்தோம் என்றால் அது உண்மை இல்லை இல்லையா? பொய்மையாக பேசுவது, இப்படியெல்லாம். சரி, இப்போது இந்த உணவுக்காக நாம் படுகிற பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அதில் நிறைய பொய்மைகள் அடுக்கி வச்சு நம்ம பார்க்குறோம். என்னென்னா, ஆண்டவர் நிறைய இடத்துல இல்லையா இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், நீங்கள் அடுத்த வேளை உணவு என்ன உண்பது, என்ன உடுப்பது, இப்படி பற்றி கவலைகள் நீங்கள் பட்டீங்கன்னா சரியில்லைங்கிறார். பறவையை பாரு, என்னென்ன வயல்வெளி மலர்களை பாரு, இப்படிலாம் சொல்கிறார். கடவுளை பார்க்குறோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்குதோ அப்படி நான் உனக்கு கொடுப்பேன், வீணுக்குனே அலையாத அப்படின்னு சொல்கிற கடவுளை தான் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான், அப்படி தானே? ஆமாம், நீங்கள் போங்க, கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போக வேணாம், நீங்கள் போங்க, உங்களுக்கு எல்லா சாப்பாடும் கிடைக்கும், போங்க, துணிமணி பெருசாக எதுவும் தேவையில்லை, ஒரு ட்ரெஸ்ஸு போதும், போங்க அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்புகிற கடவுளை ஆண்டவரை பார்க்கிறோம். சந்தோஷமாக வந்து தங்களுடைய இன்பமான பகிர்வுகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் வெறும் வெற்று வார்த்தையில் சொல்கிறதில்ல, செய்து காண்பிக்கிறார். அப்படி தானே? நீங்கள் 40 வருஷம் வழி நடக்க போகிறீங்க, வாங்க நடங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 1-2 பேரையா 6 லட்சத்துக்கு மேலே உள்ள மக்களுக்கு அவர் புதுவிதமாக கறி கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, மன்னா கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, எல்லாமே அவர் செய்ததே பார்க்குறோம். பல நாடுகளோடு நாடுகளில் அவர்கள் புகுந்து செல்லும் பொழுதெல்லாம் அந்த நாட்டினுடைய பல அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்கிறதே பார்க்குறோம். அங்கே உள்ள பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அவங்க வழி நடத்தாங்க பார்க்குறோம். அவர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் தேஞ்சு போகலை, கிழிஞ்சு போகலை, நஞ்சு போகலை, காலில் கொப்பளம் வரல, இவ்வளோ நடந்தோம்.
அதுக்கப்புறம் அவர்களுடைய செருப்பு அருந்து போகவில்லை ஞானகாமத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படிலாம் செய்கிற கடவுளை பார்க்கணும். ஒரு கடலை திறந்து அவர்களுக்கு வழி கொடுக்குறாருன்னா அந்த கடலில் அவர்கள் அப்படியே கரடு முரடான அந்த அந்த அழுக்கு, கடல் கீழே அழுக்கு தான் இருக்கும். அந்த அழுக்கு மேலெல்லாம் நடந்து போனாங்களா? இல்லை. சிராக் அழகாக சொல்லுது, இங்கே புல்தரை உண்டானது என்று சொல்கிறோம். புல் தரை உண்டானதாம். கடலை திறந்து புல் தரை உண்டாக்கி அது மேலே தான் அவர்களை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. பாருங்கள், கடவுளை நம்புபவர்களுக்கு, கடவுள் சொற்படி கேட்பவர்களுக்கு எல்லாம் சுபீட்சமாக இருக்கிறது. ஆனால் பிசாசு சொல்படி கேட்பவர்களுக்கு, ஆசை மேல் ஆசை வைப்பவர்களுக்கு என்னாகிறது? அது பேராசை நஷ்டமாக போகிறதை பார்க்கணும். இங்கே அப்பத்தை, அதாவது கல்லை அப்பமாக மாற்ற இந்த பிசாசு சொல்கிறது. ஆனால் அந்த 40 நாள் முடிவு என்னவாக இருந்தது? அங்கே வானதூதர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். 40 நாள் முடிவில் அவருக்கு உதவி செய்வதற்கு, அவருக்கு பணிவிடை செய்வதற்கு, அவருக்கு சாப்பாடு பரிமாறுவதற்கு வானதூதர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க இயேசுக்கு. அது அவருக்கு தெரியும் தானே? நமக்கும் தெரியும் தானே? நம்ம அப்பா எப்பேற்பட்டவர், எப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு, யார் யாருக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கிறாரு. ஒன்றுமே இல்லாத காலத்தில் எலியாசுக்கு அந்த பானையிலேருந்து ஊறி வரும்படியாக மாவும் எண்ணெயும் டெய்லி சாப்பாடு. ஒரு வனாந்திரத்தில் கொண்டு போய் ஒரு ஆற்று பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. ஆனால் அங்கே பாருங்கள், எலியாசுக்கு காக்கா வந்து, அந்த காக்கா வந்து அப்பமும் கறியும் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கறது. ஒரு நாளைக்கு 2 முறை வயிறார அவர் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். சும்மா தான் இருந்தார், ஆனால் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். கடவுளை நம்புகிற, கடவுளோடு இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும், அது கிடைக்கும். ஆனால் பாருங்கள், இல்லை நான் என் வழியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்களுக்கும் கிடைக்கும், அது திருப்பி திருப்பி பசிக்கும். இல்லை அவர்களுடைய சாவு, இறந்து போகிற ஒரு நிலை கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டாகும். உயிர்ப்பு இருக்காது. கடவுளை விட்டு அகல்பவர்களுக்கு, அவர்களுக்கும் கிடைக்குது, தங்கள் வழியிலே தங்கள் வயிறை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனால் உயிர்ப்பு, வாழ்வு கிடைக்காது. கடவுளை நம்புபவர்களுக்கு என்ன கிடைக்குது? வாழ்வு கிடைக்கும், நிச்சய வாழ்க்கை கிடைக்குது, உயிர்ப்பு கிடைக்குது. இங்கே விட அது மிக பிரகாசமான, இங்கே உலகத்தில் இருக்கிற எந்த கவலையும் பற்றி கொள்ளாத ஒரு நிலை அங்கு நமக்கு உண்டாக போகிறது. இதுதான் கடவுள் சொல்லித்தரார். உனக்கு எதுப்பா வேணும் அப்படின்னு கேட்குறார். இந்த உலகத்தின் மாயையா, இந்த இச்சையா, இந்த ஆசைகளா, இல்லாவிட்டால் நான் உனக்கு தருகிற சமாதானமான வாழ்க்கையா அப்படின்னா நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு தான் கடவுள் எப்பவுமே சொல்கிறார். ரைட் தானே? கடவுள் மனிதர்களை படைத்தார், பிறகு வருந்தினார். ஏன்னா அவர் சொல்கிறதை கேட்கல, இஷ்டத்துக்கு நடந்தாங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டார், அழிச்சிட்டார். சொற்படி கேட்டவர்களை காப்பாற்றினார். அதை நம்ம பார்க்குறோம்ல. நீ பாருங்க, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே. ஆஃப் பண்ணிட்டாரு, பிசாசை ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டார். அழகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறை மகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, குதி என்று சொல்கிறது. சங்கீதம் 91 அப்படி சொல்லியிருக்குதே, பிசாசு சொல்லுது. சங்கீதம் 91 தாவீது பாடி வச்சிருக்கிறார்ல, இப்போ நீ குதி பார்க்கலாம். உங்களை குறித்து 1000 வருஷத்துக்கு முன்னால் பாடி வச்சிருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்காரு, குதி. அப்போ அது ப்ரூஃப் பண்ண, அதை ப்ரூவ் பண்ண என்று சொல்கிறது. அப்போது என்ன சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறத கேட்பாரா? பிசாசு சொல்கிறத கேட்க மாட்டார். அதாவது நீ கொஞ்சம் தந்திரம் செய், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணு, நீ பெரிய ஆளுன்னு காமி அப்படின்னு உன்னை சொல்லும் பொழுது, உன்னை சார்ந்தவர்களுக்கு முன்பாக நீ பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு முற்பட்டா அது சரியில்லை. அப்படி தானே? அதுதான் இந்த இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறது இருக்குல்ல. ஆமாம், நிறைய பேர் அதை காமிச்சிக்கிறாங்க இல்லை? நல்லா சும்மாவே போஸ்டர் அடிக்கிறதும், சும்மாவே மாலையை போட்டுக்கிறதும், சால்வையை போட்டுக்கிறதும், பெருமையை வாங்கிக்கிறது, பெருமையை தேடுறதுக்காக நான் தான் இதை பண்ணினேன், என்னால் தான் இது உருவாச்சுன்னு அப்படி சொல்லி காமிக்கிறதுக்காக, நான் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக, நீ ஒன்றும் இல்லை, படுத்தா செத்துருவேன், அவ்வளோதான், நீ விட்டில் பூச்சி, காலையில் பூத்து மாலையில் வடியும் வாடும் ஒரு பூவை போன்றது தான் வாழ்க்கை. தான் வேதாகம் நம்ம சொல்லுது. ஆனால்
நம்ம என்ன செய்கிறோம்னா, நான் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்காக நிறைய காரியம் செய்வோம். நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்துக்கிறது, இப்படி நிறைய செய்கிறது. நான் நிறைய பண்ணியிருக்கிறேன், அதுதான் நானும் சொல்கிறேன். ஆனால் இப்போது அப்படி பண்ணுற நிலைமையில இப்போ இல்லை. கடவுள் என்னை மாற்றி இருக்கிறார். நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் அது மாதிரி, என்னால் தான் அது ஆச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறேன் நிறைய விஷயத்தில். கடவுள் அதெல்லாம் அடித்து உடச்சி ஆமாம் தலையில் தட்டி சொட்டையை வர்ற அளவுக்கு தட்டி விட்டார். நிறைய நடந்திருக்கு. ரைட். இப்போது இங்கே அவர் அதுதான் செய்கிறார். என்ன சொல்கிறாரு, இப்படி குதிச்சா நான் கடவுள் மகன்னு நிரூபிக்கணும்னா நான் குதிச்சு தான் நிரூபிக்கணுமா? அப்படி கிடையாது. அது விசுவாசத்தினால் மக்களுக்கு உண்டாகும் நம்பிக்கை. அது அந்த மக்கள் என்னை விசுவசிப்பதனால் ஏற்படுவது. அது என் செயல்களால் மக்களுக்கு தெரியணும். அது நான் இப்படி குதித்து மேஜிக் பண்ணுறதுனால இல்லை. சரிதானே? ஆமாம். உண்மையிலேயே மக்கள் என்னை நம்புவார்கள். மக்களுக்கு உண்மையிலேயே நான் கடவுள்னு நிரூபிக்கணும் அப்படின்னா அவர்கள் பாவங்களை நான் மன்னித்து, நான் புறம்பே தள்ளி அவர்களை தண்டியாது அவர்களை நான் வாழ்விப்பது, அதுதான் நான் அவங்களுக்கு செய்கிற நன்மை. இப்படி தான் அவங்க என்னை ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, உண்மையிலேயே நம்மளுடைய காரியங்கள் கடமைகளை நாம் சரியாக செய்து கொண்டே இருக்கும் பொழுது, உண்மையிலேயே ஆழ்ந்த அன்போடும் கடமை உணர்வோடும் நம்முடைய வேலைகளை நாம் திறம்பட செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு ரிவார்டு தானாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது பெர்மனண்ட்டாக இருக்கும், அழியாது. அப்போது பேர் வாங்கிறதுக்காக செய்யும் பொழுது அது நிலைக்காதது, சரியில்லாதது. அதுதான் கிறிஸ்து இங்கே செஞ்சு காமிக்கிறதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அடுத்தது ஒன்று சொல்கிறாரு பாருங்கள். அவன் என்ன செய்கிறான், உலக அரசுகள் எல்லாம் காமிச்சிட்டு நீ நெடுஞ்சான்கடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உனக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இப்போது நாம் செய்கிற காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து அங்கே செய்யாமல் விட்டார். நாம் பல நேரத்தில் இதை செஞ்சிடுறோம், நானும் செஞ்சுருக்கிறேன். நாம் மனிதர்களை நம்புகிறோம். தன்னால் உன்னை மீட்க முடியாத ஒரு மனிதனை நம்புவானேன்? ஆண்டவரே கேட்குற கேள்வி. சங்கீதத்தில் தாவீதும் சொல்கிறார் இல்லையா, மீட்க முடியாதவர்களை மனிதன் அவன் சாவுக்குரியவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கடவுளால் தான் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே நீங்கள் தான் ஆச்சுங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறேன், முழுசாக நீங்கள் தான் அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சரணாகதி அடைகிறோம் நிறைய பேர்கிட்ட. இந்த வார்த்தையெல்லாம் உண்மையிலே அவசியமற்ற வார்த்தை. கடவுள் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சில உதவியாளர்களை நமக்கு அனுப்புகிறார். உண்மையிலே அது பெரும் பணக்காரர்களோ இல்லாவிட்டால் ஒரு படித்தவரோ இல்லாவிட்டால் ஒரு பதவியில் இருப்பவரோ ஏதோ ஒன்று அப்படி நமக்கு காமிப்பார். அவங்க வழியாக நமக்கு ஒன்று நடக்க போகுது, நாம் அங்கே போய் அதை செய்யணும் அப்படின்றது. நமக்கு அது வழியாக ஒரு வேலை கிடைக்க போகுது, இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அதுவோ இதுவோ ஏதோ ஒன்று நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நீங்கள் தான் தெய்வம் மாதிரி என்றெல்லாம் சொல்கிறோம், நீங்கள் தான் கடவுள் மாதிரி. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம உண்மையிலே கடவுளை நம்பி இருக்கிறோம். நம்ம அரைக்கதவை தாளிட்டு நாம் கடவுளிடம் ஜெபித்து விட்டு அந்த காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு உதவி செய்ய வருகிறது வானதூதராக இருந்தாலும் அது நமக்கு உதவிக்காக தான் வருகிறார். பல பேர் நமக்கு உதவி செய்ய அந்த நேரத்தில் நமக்கு முன் வந்தாலும் அவர்களை நாம் தலையில் தூக்கி வச்சு ஆட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கடவுளை வணங்குவதைப் போல அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நன்றி உணர்வோடு நடந்து அவர்களுக்கு நாம் பெருமை சேர்க்கும் விதமாக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது கதை. அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து செய்து காமிக்கிறார். நம்ம இந்த வேலை நிறைய செய்கிறோம் தானே, நிறைய செய்கிறோம். இப்படி மனுஷங்களை பச்சம் பிடிக்கிற வேலை தேவையில்லாமல், ஏய் யுவர் சூப்பர் யா யுவர் அதுவா, நீ தான் பெரிய ஆள், நீ அப்படியா இப்படியான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்ம சில நேரம் கிண்டல் ஜாலி அதுக்காக பண்ணுறதில்லை. ஆனால் உண்மையிலேயே பெரிய ஆட்களை நாம் அப்படி வணங்கி துதிக்கிறோம். நிறைய இடங்கள்ல இது நடக்குது. ரிலீஜியஸாக அந்த பாட்டில் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, பிஷப்பை தொட்டு முத்துறதும், ஒரு ஆண்டவரேன்னு சொல்கிறதும், அவருடைய இந்த மோதிரத்தை தொட்டு முத்துறதும் வணங்குறதும், அப்போ நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதும், இதே மாதிரி அரசியல்வாதிகளையும் நாம் வச்சு கொண்டாடுறதும்,
நீதாயா அதுவா இதுவான்னு சொல்லி. ஆனால் கடவுளை நாம் நம்பாததற்கு, கடவுள் மேல் விசுவாசம் இல்லாததற்கு இதெல்லாம் உதாரணங்களாக நம் வாழ்க்கையில் நாம் செய்து காண்பிக்கிறோம். இப்படியெல்லாம் செய்வதனால் நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு கடவுள் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட இந்த மனிதர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் அதிகம். இவர்கள் தான் எனக்கு செய்கிறார்கள் என்று நாம் செய்கையால் காமிக்கிறோம். இப்படி காமிக்கிறவங்க வாழ்வு பெறுவாங்களா? வாழ்வு பெற முடியாது. அதுதான் இந்த வாசகம் சொல்லுது. வாழ்வு பெற முடியாது. ஆமாம். அப்போ இன்னைக்கு முதல் வாசகம் இது சம்பந்தமாக என்ன சொல்லுது? இந்த பாவத்தில் விழுந்த அந்த ஒரு தன்மையை முதல் வாசகம் நமக்கு சொல்லித்தருது. இப்படி தான் விழுந்தான். இதை சரி செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இத்தகைய பாவங்களில் விழாமல் அவர் இறைவனை சார்ந்து வாழ்ந்தார். இப்படித்தான் நீயும் வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தர்றது தான் இது. முதல் வாசகம் ஆதியாகமம் 2 வசனங்கள் 7 - 9 மற்றும் 1ஆம் அதிகாரத்தில் 1 - 7 முடிய என்ன சொல்றது? ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வரச் செய்தார். அப்போ ரெண்டையுமே அவர் மண்ணில் தான் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. மண்ணின் மேல் தான் நமக்கு என்ன செய்கிறார்? வாழ்வையும் வச்சிருக்கிறாரு, சாவையும் வச்சிருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து விண்ணின் கடவுள், விண்ணில் இருக்கிற கடவுளாக இருக்கிறவர் மண்ணின் மனிதனாக வந்தார். ஏன்னா மண்ணில் தான் எல்லாமே இருக்கு. ஆகவே அவர் மண்ணின் மனிதனாகவே நீ இயேசுவை தேடுறியா பிசாசை தேடுறியா அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக வாழ்வின் மரமா சாவின் மரமா எதை நீ சூஸ் பண்ற? சென்ற வார வாசகத்தில் பார்த்தோம், தண்ணீரையும் வைத்திருக்கிறேன், நெருப்பையும் வைத்திருக்கிறேன், யூ செலக்ட் என்று சொல்கிற அந்த சுதந்திரம் இங்கே இருக்கிறது இவர்களுக்கு. ஆனால் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இப்பொழுது பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா? எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்று சொன்னாரே, அது உண்மையா என்று கேட்டது. கடவுள் அப்படி சொன்னாரா? இல்லை. எல்லா மரங்களிலிருந்தும் நீங்கள் உண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னார்? இல்லை. ஒரு மரத்துலேருந்து உண்ணக்கூடாது சொன்னார். பாம்பு ஏன் இப்படி கேட்குறான்? ஏன்னா ஏவாளை தூண்டி விடுகிறான். ஏவாள் ஏதாவது உளருவா, அவள் வார்த்தையிலேருந்து அவளை மடக்கலாம். அதுதான் பாம்புக்கு, ரைட்டா? ஏன்னா அவன் முடிவு எடுத்திருக்கிறான். அவன் யார்? பிசாசு. அவன் என்ன சொல்கிறான்? இசையாசில் நம்ம பார்க்குறோம். அவன் சொன்னதாக அங்கே இசையாஸ் குறிப்பிடுறாரு. என்னது? உன்னதத்திற்கு ஏறி கடவுளுக்கு இணையாக நான் என் அரியணையை போடுவேன் என்று சொல்கிற அவனை பார்க்கிறோம். இப்போ அந்த கடவுள் தான் அவனை கீழே தள்ளிட்டார். அதை தெரிஞ்ச உடனே இல்லையா, அவன் நினைச்சான் கீழே தள்ளிட்டார். கீழே எங்கே தள்ளினாரு? இதோ இப்போ ஆதாம் தேடி அவன் தான் வர்றான். ஏன்னா கடவுள் அவனிடம் பேசி கொண்டு போகிறார். என்னடா இது, நாம் அவருக்கு இணையாக போகலான்னு பார்த்தா அவர் இறங்கி ஆதாம்கிட்ட பேசிட்டு போகிறார். அப்போ அவனுக்கு பொறாமை. அந்த பொறாமையை அவன் எப்படிப்படுத்துகிறான்? அந்த நிலையிலிருந்து அவனை அகற்ற வேண்டும், மனிதனை அகற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். பொறாமை. பாருங்க என்ன ஆகுது? தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் அவன் சொல்லிட்டான். ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால் அது உண்மையா? அது உண்மை இல்லை. அதுதான் தூண்டி விடுறது. அவன் அழகாக தூண்டி விட்டான். இப்படி சொன்னாராமா? இல்லை, அப்படிலாம் சொல்லலையே. ஆனால் நடுவில் இருக்கிறது தான் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா செத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் சாவீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம கூட பல நேரத்தில் அப்படி தான் படிக்க கேட்டிருக்கிறோம், அந்த மாதிரி சொல்ல கேட்டிருக்கிறோம். நீங்கள் சாகவே சாவீர்கள், அன்றே உங்கள் உயிர் போயிடும் அப்படின்னு கடவுள் சொன்னதாக, மரணம் உண்டாகும். கடவுள் அப்படி சொல்லலை. ஆனால் ஏவாள் கடவுள் அப்படி சொன்னதாக பிசாசிடம் சொல்லுகிறாள். கடவுள் என்ன தான் சொன்னார்? இங்கிலீஷில் என்ன இருக்குது பாருங்க. What is that? You must not eat it nor touch it under the pain of death என்று சொல்கிறார். You will die, அந்த வார்த்தைலாம் இல்லை. Under the pain of death, ரைட்? நீங்கள் அதை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? மரண வேதனை. அப்படிதான் நம்ம நிறைய இடங்களில் சொல்கிறோம், மரண வேதனைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நாம் துயருற்று இருக்கும் பொழுது, துயரமாக இருக்கும் வாழ்க்கையே, பல நேரங்களில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே
போர் அடி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்கிற நிலைமை. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், வருஷ கணக்காக இப்படியே இருக்குது பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மரண வேதனைப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ வில் டைன்னுலாம் சொல்லலை, நீங்கள் சாவீர்கள் என்றெல்லாம் சொல்லலை, மரண வேதனை. அப்போ மரண வேதனையில் இருப்போரைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எழுப்பி கூட்டு கொண்டு போகிறார். சரிதானே? அதற்காக தான் ரெடிமராக அவர் வந்திருக்கிறார். அப்போது இங்கே 2 கொடுக்கப்படுகிறது. பாவத்தினால் துயருண்டு இருக்கிற மனிதர்களை மீட்கும்படி இயேசு வந்து அவர் வாழ்வை கொடுக்கிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் ஏவாள் என்ன சொல்லிட்டா, செத்துருவோம் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னான். கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. செத்துற மாட்டீங்க, ஆனால் வேதனைப்படுவீங்க, மரண வேதனைப்படுவீங்கன்ட்டார். பாருங்கள், மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். உடனே பிசாசு சொல்லுது, அப்படி சொல்லலைல்ல. உடனே பிசாசு சொல்லுது, என்றால் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று சொன்னது. உண்மைதானே? ஏன்னா அவங்க செத்து போகலை. ஆனால் கடவுள் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் மரண வேதனை உண்டாயிற்று. அவர்களுக்கு மரண வேதனை உண்டாயிற்று. அதான் பிரசவ வேதனை உண்டாயிற்று, உழைப்பின் வேதனை உண்டாயிற்று. உழைத்து உழைத்து புல்லையும் பூண்டுகளையும் அதான் முளைப்பிக்கும். உனக்கு அதில் சமாதானமின்மை இதெல்லாம் உண்டாகும். அப்புறம் பிசாசு சொல்லுது, நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் எ ராங் டிரான்ஸ்லேஷன் இது. ஏன்னா இங்கிலீஷில் கூட அப்படி தான் இருக்கு. கடவுளை போல், அதாவது லைக் காட்ஸ் அப்படின்னு இருக்கு. லைக் காட்ஸ் ப்ளூரலில், லைக் காட்ஸ். அப்போ இங்கே சிங்குலரில் போட்டாங்க, கடவுளை போல் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைக் காட்ஸ். பாருங்கள், கடவுள் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம் கேபிட்டல் ஜி போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையுமே. காட் அப்படின்னா கேபிட்டல் ஜி இருக்கும். நம்ம இதை கூர்ந்து நம்ம படிக்கும் பொழுது, ஆங்கிலத்தில் நம்ம படிக்கும் பொழுது அங்கே என்ன போட்டிருக்குன்னா, கடவுளை போல்ன்ற அந்த வார்த்தைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜி தான் போட்டிருக்கு. ஸ்மால் ஜி இஸ் நாட் காட், ரைட்? அப்போது அங்கே என்ன டிரான்ஸ்லேஷன் வரணும், தெய்வங்களை போல், தேவர்களை போல் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கணும். இது ராங் டிரான்ஸ்லேஷன். இந்த பைபிளில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது நான் நிறைய இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன். கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் இல்லை, தெய்வங்களை போல் நன்மை தீமைகள் அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் தான் சரி. அப்போது கேபிட்டல் ஜி வேற, ஸ்மால் ஜி வேற, ரெண்டுமே காடு தான், வேற வேற. அப்போது தெய்வங்கள்னா யாருன்னா மனிதர்கள், இறை வெளிச்சம் பெற்றவர்கள், இறைவனுடைய அந்த பிராப்தத்தை பெற்ற சில பேரை தெய்வங்கள் எனப்படுகிறார்கள் என்று வேதாகமம் சொல்லித் தருது. ஞானாவதில் படிக்கிறோம். இன்னைக்கு நம்மை சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வங்களைத்தான் மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கடவுளை வணங்குவது என்பது மிக முக்கியமானது. அப்போ இயேசுவும் தெய்வமா கடவுளானா நாம சொல்லும்படியான வார்த்தை என்னவா இருக்குன்னா தெய்வமாக தான் சொல்லுகிறோம். லார்டுன்னு தான் சொல்றோம், காடுன்னு சொல்றது இல்லை. அப்படின்னா அவர் தெய்வமாகத்தான் இருக்கிறதாக. அப்போ தெய்வத்தை நம்ம வணங்கக்கூடாது தானே. நம்ம யாரை வணங்கணும்? கடவுளை வணங்க வேண்டும். அப்போ அவர் யாரு? காட். அப்போது அவர் உயிர்த்து 3ஆம் நாள் வந்ததுக்கப்புறம் அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தோமையார் சொல்லி முடித்து விட்டார். அவள் முதல்ல எல்லாம் அவங்க அந்த கடவுள் மனிதனாக வந்தார், அந்த கான்செப்ட்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர் மனிதனாக அவர் உலாத்தி கொண்டு இருந்ததுனால அவரை என்ன சொன்னாங்கன்னா லார்ட், ஆண்டவரே என்று சொன்னார்கள். இப்போது என்ன ஆயிடுச்சு? உயிர்த்து அவர் வாழ்வை கொடுத்து விட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்கிறார். இப்போ நாம கூட இயேசு கிறிஸ்துவை மனித ரூபத்தில் நாம் இங்கே பார்க்கறது இல்லை. அவர் கடவுளாக இருக்கிறார். அவர் லார்டாக இல்லை, தெய்வமாக இல்லை. அவை நாமும் அதே பதத்தை யூஸ் பண்ணக்கூடாது. வேதாகமத்தில் அவரை லார்டுன்னு போட்டிருக்கு. ஏன்னா அவர் லார்டாக இருந்தார். அதனால் அவங்க இப்படி கூப்பிட்டாங்க, லார்டுன்னு கூப்பிட்டாங்க, ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்கன்னு எழுதியிருக்குது. ஆனால் முடிவில் அதான் அழகாக சொல்லி முடிச்சிருக்கிறாரு, நீர் கடவுள் என்று சொல்லி முடித்து விட்டார். மூவொரு கடவுள் இல்லையா? மூவொரு கடவுள், மூன்றும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே தகுதியில் ஒரே நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யோவான் நற்செய்தியிலையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, அவர் கடவுளாய் இருந்தார்,
கடவுளோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர்தான் வார்த்தையானவர். அவர்தான் தன் வார்த்தையினால் இந்த உலகத்தை உருவாக்கினார். வானங்களையும் இந்த பூமியையும் உருவாக்கினார் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். அவர்தான் மனு உருவெற்றார். அவர்தான் மனிதனாக வாழ்ந்தார். அப்போ அவர் யாரு? மனிதனாக வந்ததால் அவர் லார்ட் ஆனார். ஏன்னா மனுஷன் ஆயிட்டார், என்னன்னா லார்டு அப்படின்னு சொல்றோம். அப்புறமா அவர் கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிற, கடவுளோடு கடவுளாக அமர்ந்திருக்கிற அந்த ஒரு தன்மையை அவர் கடவுள் ஆயிட்டார். இப்போ நம்ம அவர் காட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம நிறைய காரியங்கள் நம்ம மாற வேண்டி இருக்குது. ஏன்னா நம்ம பழக்கத்தின் அடிப்படையில் நிறைய சொல்கிறோம். தோமையார் அழகாக முடிச்சிட்டார் இல்லையா? காடுன்னு முடிச்சிட்டார். காட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவருக்கு முன்னால் இருந்ததுனால, அவங்க கூட இருந்ததுனால அவர் அதே லார்டு தான் இப்போ வந்திருக்கிறாரு, ஆனால் அவர் இப்போ காட் அப்படின்னார். நமக்கு காடு தான் தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் காட், ரைட்? அவர் தான் என்னை கண்டவன் தந்தையை கண்டான். முடிச்சிட்டாரா ஆண்டவர்? சொல்லிட்டார். அப்போது என் வழியா என்று சொல்லிட்டார். அப்படித்தான். அப்போது நம்ம அப்பான்னு கூப்பிடுற அந்த தந்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பெண் என்ன செய்கிறா? அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்கள் தாங்கள் ஆடையில் இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம்ம பார்க்கிறது என்ன? அவர்கள் கண்கள் திறந்தன, நிர்வாணத்தை அறிந்து கொண்டார்கள். ரைட்டு, நம்ம இதை உள்ளுக்குள்ள ரொம்ப போக வேணாம். நிறைய டெப்த்தான ஒரு மேட்டர் இது, ரொம்ப உள்ளே போக வேணாம். தன் நிர்வாணத்தை அவர்கள் அறிந்தார்கள். அதுவரையிலும் அவர்களுக்கு காயின் கிடையாது, ஆபில் கிடையாது, சேத் கிடையாது, யாருமே இல்லை. இப்போ நிர்வாணத்தை அறிந்ததுனால் அங்கே அவர்களுக்கு வாரிசுகள் உண்டாக ஆரம்பிக்கிற நிலை ஆரம்பிச்சிச்சு. சரிதானே? ரைட். இது வேற ஒரு பேக்ரவுண்டில் இதை நம்ம விளக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாசகம். ஏன்னா இன்னைக்கு வேண்டாம். பாருங்க, இப்படி அவர்கள் அப்படி போனாங்க. இப்போது இன்னைக்கு பவுல் நமக்கு சொல்லித்தராரு. ரோமர்கள் இது திரும்பவும் 5:12-19 இதை ஷார்ட் பண்ணி கிறிஸ்பியாக்கி நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. படிச்சுட்டோம், பார்த்துட்டோம் முதல்ல. அப்போ தொடர்ந்து சொல்றாரு, ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதால் அருள் பெருக்கையும் கடவுளின் ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாகவே அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாம் என்றோம். அவர் ஒரு லாஜிக் வேர்ட்ஸை போடுறாரு. ஒருத்தன் வழியாக தானே எல்லாம் பாவம் வந்தது, அவன் வழியாக தானே சாவு வந்தது. அதே போல தான் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வழியாகவே எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிம்பிள் லாஜிக்கை அவர் கொடுக்குறாரு. சரி, ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சரிங்க, அப்போ நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அடங்காப்படாரித்தனம், நம்முடைய பாவ நெருக்கடி, இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து சரி பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போறாரு. உண்மைதான். ஆனால் இதை நம்ம விசுவசித்து இயேசுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தாதானே அப்படி செய்வார். அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே போனாதானே அதை செய்வார். இது ரொம்ப லாஜிக்காக ஒரு சொல்கிற மாதிரி அப்படியே அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா சோதனைலாம் என்ன வேதனை, ஜாலியாக இருப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் நமக்கு சரி பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா சரியான ஒரு வாதமாக, சரியான ஒரு நினைப்பா, இப்படி ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும்? நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நான் என்ன வேணால் போய் சொல்லுவேன், என்ன வேணால் நான் ஆசைப்படுவேன், எவ்வளோ வேணால் செய்வேன், ஆனால் ஜாலியாக இயேசு கிறிஸ்துவ பேரை சொல்லுவேன். பாருங்கள், நமக்கு இங்கே சொல்லியிருக்கு ஞானாகமம் 15:8-11 தங்கள் மேல் உயிர் மூச்சை ஊதியவர் யார் என்று மக்கள் அறிவதில்லை. வாழ்க்கையை ஒரு விளையாட்டாகவும் பணம் சேர்க்கக்கூடிய திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள். ஏன்?
தீய வழியிலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். வார்ப்பு சிலைகளை செய்யும் பொழுது, அதை வணங்கும் பொழுது தாங்கள் பாவம் செய்வதை மற்றெல்லாரையும் விட நன்றாக அறிந்திருக்கிறார்கள். எல்லாம் தெரியுதுங்க, ஆனால் நாங்கள் வாழ்கிறபடி வாழ்வோம் அப்படின்னு இருந்தால் வாழ்வு பெறுவோமா? முடியாது தானே. அப்போ வேதனையான வாழ்க்கை எதற்காக வந்தது? கீழ்ப்படியாமையினால் வந்தது. கடவுளை விட்டு அகன்றதனால் வந்தது. அதே கடவுளோடு நாம் தொடர்புக்குள் போகும் பொழுது, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது என்ன ஆகிறது? வேதனை தீர்ந்து நமக்கு புது வாழ்வு கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, அப்போ உயிர்ப்பு கிடைக்கிறது, நிச்சய வாழ்க்கை கிடைக்கிறது. அப்போ கிறிஸ்துவோடு ஐக்கியப்படணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு அவர் சொல்கிறத கேட்டு மட்டும் வாழணும். அதுதான் இன்னைக்கு நமக்கு சொல்கிறது. பிசாசு சொல்கிறது இல்லை, இந்த உலகம் சொல்கிறத கேட்கறது இல்லாமல், உலக மனிதர்களை ஆராதிக்காமல், தெய்வங்களை ஆராதிக்காமல், கடவுள் ஒருவரை மட்டுமே ஆராதித்து அவர் சொற்படி கேட்பவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், வெற்றி நிச்சயம். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.